இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? இன்னைக்கு வந்து என்ன சமையல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்ல இங்க வந்து காமிப்பா. இன்னைக்கு நம்ம வீட்ல குட்டி குட்டி கவள மீன் போட்டு கவள மீன் குழம்பு முட்டு மாங்காய்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நான் தான் இன்னைக்கு குக் பண்ணேன். குழம்பு இன்னைக்கு செமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் சின்ன சின்ன கவள மீனாக வாங்கி குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஃபிஷ்ஷுமே எங்களுக்கு 50 rupeesக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சுட சுட ஒயிட் ரைஸ். அது என்ன அப்புறம் இது வந்து சாப்பிட்றதுக்கும் கொய்யாக்காய் நான் குக் பண்ணும்போதே கட் பண்ணிட்டேன், எனக்கு பசிச்சுதுன்னு, அதனால் இங்கே இருக்குது. இப்போ சாப்பாடு போட்டு டேஸ்ட் பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக போட்டு பண்ணி சாப்பிட்டு பார்க்குறியா? நீ சாப்பிட வேணாம், அப்புறமா சாப்பிடு. குழம்பு மாங்காய் போட்டுருதா? எல்லாமே போட்டிருக்கு. குழம்பு கலரே பார்க்குறது அது மாதிரி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றி எப்பவுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் வைப்போம். நல்லெண்ணெய் ஊற்றினா வயிறு பொண்ணு நல்லது தான். ஆமாம், நம்ம வீட்டில் மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் ஊற்றி தான் வைப்போம். ஃபிஷ்ஷஸ் எடுத்து போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷஸ்லாம் சூப்பராக போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணல, அதனால் குழம்புல இருக்க ஃபிஷ்ஷே அப்படியே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கவள மீன் குழம்பு தான் ஸ்பெஷல். வாங்க சாப்பிடலாம். நம்ம இன்னைக்கு ஃபிஷ் குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? நீங்கள் சாப்பிடுமா, நான் அப்புறமா சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிட்டு பிறகு சாப்பிட்டு பாருங்க எப்படி. சூடாக சாப்பிட மாட்டார், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லுவார். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தில் காட்டுற மாதிரி அப்படியே ஃபுல்லாக அப்படியே சாப்பிடுவாங்க. அது எப்படி தான் சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. அது நல்லா வந்து முள்ளு சும்மா வாயில் வச்சு ஊறிவாங்க. சும்மானே தெரியல. சரி, ஒரு நாள் நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். அது நெத்திலி மீன். எனக்கு எப்படி தான் சாப்பிடுவாங்கன்னு டவுட்டாக இருக்கும். ஓகே, ஃபிஷ்ஷை கொஞ்சமாக எடுத்து ஃபிஷ்ஷும் எடுத்து சாப்பாடு கூட வச்சு முழுசாக மீன் மட்டும் சைடில் கட்சி அந்த மாதிரி வந்து மாதிரி சூப்பராக இருக்கு. நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். கவள மீன் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கவள மீன் நாங்கள் எப்படி குக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு குக்கிங் விலாகாக அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.